சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகுருநாதன் பேரு. தந்தைக்கே உபதேசம் பண்ணவன் நடந்து. அப்போ உங்க ராசிநாதன் குருவா இருந்தாலும் குருவுக்கும் உபதேசம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த சுவாமிமலை முருகனை செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியில காலையிலையும் நண்பகல் வேலையிலையும், அதாவது பிரம்ம முகூர்த்த கோயில் திறந்த உடனமும் அதுக்கப்புறம் நண்பகல் வேலையிலும் நீங்க செவிச்சுட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த 3 ஆண்டும் வெற்றியவே சூடலாம். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த காலத்தை வெல்லலாமா சார்? இது வெல்லலாம். எப்படி அப்படின்னா ரிஷப, விவப, பவப அப்படின்னு ஒவ்வொரு வருடத்துக்கும் பெயர் இருக்கு இல்லைங்களா? நீங்க சுவாமிமலை போனீங்கன்னா 60 படிக்கட்டு இருக்கும். 60 படிக்கட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுதான் ஒவ்வொருடைய ஆண்டு பேரு. அப்ப இந்த 60 படிக்கட்டை கடந்து தான் அந்த சிவகுருநாதனை நீங்க சேவிக்கிறீங்க கடந்து. அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரே ஒரு தடவை சுவாமி மலைக்கு நான் சொன்ன மாதிரி சென்று வழிபாடு பண்ணீங்கன்னா, இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சக்சஸ் ஆகக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு ஆரம்பங்கிறத நினைவில் கொள்ளுங்க. அரசாங்கத் துறைகளுக்கு சிறப்பா இருக்குது. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு பொருளாதார வரவு உண்டு. குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு குழந்தை உண்டு. நெடுநாட்களாக குழந்தையே இல்லை சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார்ன்னு சொல்றவங்க சிறு ஆலய வழிபாடு அல்லது சிறு மருத்துவ ஆலோசனை மூலியமாக புத்திர பாக்கியம் தக்கக்கூடிய அமைப்பை இப்ப குரு பகவான் உங்க ராசிநாதனை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுலயும் இந்த சிவகுருநாதன் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சார் டி